5வது நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். நல்லது. இன்றைய நாளிலும் கூட யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கடந்த வாரம் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக என்று சொல்லி நாங்கள் 2 வாரங்களாக நாங்கள் படித்து நிறைவு செய்தோம். இன்றைய நாள்ல அடுத்த வார்த்தையை கற்றுக்கொள்ளும்படி நாங்கள் ஆயத்தமாகி இருக்கின்றோம். நல்லது. எங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த 10 கட்டளைகளை நாங்கள் படிப்பதற்கு ஆரம்பிக்கும் பொழுது, ஆரம்பிக்கிற சந்தர்ப்பத்துல நாங்க சில காரியங்களை படிச்சோம். அந்த காரியங்களை ஞாபகப்படுத்திக் கொள்வதானது இந்த இன்றைய நாள் கட்டளையை படிக்கிறதற்கு ஒரு மிக உதவியாக அது இருக்கும் என்பதற்காக நாங்கள் சில காரியங்கள் மூலம் அவைகளை ஞாபகத்தில் இருத்தி கொண்டு நாங்கள் அடுத்த காரியத்துக்கு கடந்து போகலாம். அப்ப நாங்க ஏற்கனவே படித்திருந்தோம். இந்த ஸ்லைடை நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 10 கட்டளைகளை 2ஆக பிரித்து, ரைட், அதுல முதலாம் பிரதான கற்பனையாக, ரைட், என்ன சொன்னாரு? தேவனிடத்துல அன்பு கூறுவதும், அதே போல 2வது பிரதான கற்பனையாக பிறனிடத்துல அன்பு கூறுவதும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறதாக இருக்கிறது என்பதை நாங்க படிச்சோம். இப்படியாக ஆண்டவர் சொன்னார். இந்த ஸ்லைடை நாங்க பார்த்திருந்தோம். அந்த 10 கற்பனைகளை ஆண்டவர் 2 விதமாக பிரித்திருக்கிறார் என்பதை நாங்க படிச்சோம். அதுல முதலாவது, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் ஆண்டவரிடத்துல அன்பு கூறுவது. அதாவது மத்தேயு 22ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரையில அதை பார்க்கலாம். 2வது கற்பனை, நீ உன்னை நேசிக்கிற மாதிரி பிறனை நேசின்னு சொல்லி ஆண்டவர் 2ஆக இந்த கட்டளைகளை பிரித்தார் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். அப்ப முதலாவது பிரதான கற்பனை, அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரித்த விதமாக, அவர் 2 விதமாக காண்பித்த விதமாக, முதலாம் பிரதான கட்டளையில இந்த 10 கட்டளைகளில் இருக்கின்ற முதல் 4 கட்டளைகளும் அடங்கும். அதாவது தேவனிடத்துல அன்பு கூறுகின்ற காரியத்துல முதல் 4 கட்டளைகள் அடங்கும் என்று நாங்க படித்தோம். ரைட். அப்ப அதன் அடிப்படையில கடந்த வாரங்களாக தொடர்ச்சியாக இந்த 4 கட்டளைகளும், அதாவது என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், கர்த்தருடைய நாமத்தை வீழ்நிலை வழங்காதிருப்பாயாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்ற இந்த 4ம் கடவுளிடத்துல அன்பு கூறுவது, கடவுளை ஆராதிப்பது, கடவுளுக்கு கனத்தை கொண்டு வருவது, கடவுளை கௌரவப்படுத்துவது என்பதை நாங்க கற்றுக்கொண்டோம். அதுக்கு பிற்பாடு நாங்க பார்த்திருந்தோம் அந்த 2வது கட்டளை, ரைட். அப்ப 10 கட்டளைகளை 2ஆக பிரித்து முதல் 4 கட்டளையும் தேவனிடத்தில் அன்பு கூறுதல். அதுல 2வது பகுதி பிறரிடத்தில் அன்பு கூறுதல். அந்த பிறரிடத்தில் அன்பு கூறுதல்ல ஆண்டவர் என்ன செய்தார்? ஆண்டவர் என்ன சொன்னாரு? அதாவது மிகுதியான 6 கட்டளைகளையும் அவர் சொன்னார். அதுல என்னென்ன வருது? தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்ற மிகுதியான 6 கட்டளைகளையும் 2வது பகுதிக்குள்ள ஆண்டவர் சொன்னார் என்பதை நாங்க கற்றுக்கொண்டோம். அதை நாங்க ஞாபகத்தில் இருத்தி கொண்டு இன்றைய நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற காரியத்துக்குள்ள நாங்க நுழைவோம் என்று சொன்னால், அப்ப அந்த 2வது பிரிவு, அப்ப முதலாவது பிரிவை நாங்கள் படிச்சு முடிச்சிட்டோம். ஆண்டவருக்கு எப்படி உங்களுடைய கனத்தையும் ஆராதனையும் மகிமையும் நீங்க செலுத்த வேண்டும் என்பதை. 2வது, இப்ப 2வது பிரிவுக்குள்ள இருக்கின்ற முதலாவது கட்டளைக்குள்ள வாரம். அப்ப 2வது பிரிவு என்னத்தை பத்தி கூறுவதாக நாங்க படிச்சோம்? பிறரிடத்துல அன்பு கூறுதல். அப்ப பிறரிடத்துல அன்பு கூறுகின்ற இந்த 2வது பகுதியில முதலாவது கட்டளையாக வருவதுதான் என்னது? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதை நாங்க பார்க்கிறோம். அதாவது அன்பானவர்களே, அந்த 2வது பகுதியில பிறரிடத்துல அன்பு கூற வேண்டிய அந்த பகுதியில இருக்கின்ற முதலாவது கற்பனை என்ன 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 எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னா, குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறது நாங்க பார்க்கிறோம். சரியா? பிறரிடத்துல அன்பு கூறணும்னு சொல்ற காரியம் குடும்பத்துல முதலாவது ஆரம்பிக்க வேண்டி இருக்கிறதை நாங்க காண்றோம் அன்பானவர்களே. ரைட்.
அதாவது இந்த கட்டளையின் மூலம் எங்க வாழ்க்கையில், அதாவது உன் தகப்படையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லும் பொழுது, பொதுவாக இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம்னு சொன்னா, வேதாகம் முழுவதிலும் இருந்து அதுக்குரிய அர்த்தத்தை நாங்க பார்ப்போம்னு சொன்னா, எங்கள் மீது அதிகாரம் கொண்டவர்களுக்கு நாங்க கீழ்ப்படிய வேண்டிய அந்த கடமையை, அந்த கட்டாயத்தை இந்த கட்டளை எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றதாக இருக்கிறது. சரியா? அப்ப நாங்க அந்த காரியங்களை பார்த்துட்டு தொடர்ந்தும் கடைசியாக நாங்க தாய் தகப்பனை குறித்து கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். முதலாவது, எந்த அதிகாரத்துக்குள்ள நானும் நீங்கள் இருக்கோம்? அந்த அதிகாரத்துக்கு நாங்க கீழ்ப்படியணும், அந்த அதிகாரத்தை நாங்க கனம் பண்ணணும் என்பதையும் இந்த கட்டளைகளுக்குள்ள எங்களுக்கு கற்பிப்பதாக ஹைடல்பர்க் கேட்டகிசம் எங்களுக்கு விளக்கப்படுத்துது. அதன் அடிப்படையில முதலாவது நாங்க கனம் பண்ணி கீழ்ப்பட வேண்டிய இடம் கடைசியா குடும்பத்தை பார்க்கலாம். முதலாவது நாங்க திருச்சபையை இங்க பார்க்கிறோம். சரியா? திருச்சபையில எபிரேயர் 13:17 சொல்ற மாதிரி, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால். யார் இவங்க? எங்களுடைய ஆவிக்குரிய தாய் தகப்பன்மார். ரைட்? இந்த தாய் தகப்பன்மார் என்ன செய்யறாங்களாம்? எங்களுடைய ஆத்துமாக்களுக்கு உத்தரவு பண்ணும்படிக்கு, உத்தரவாதம் கொடுக்கும்படிக்கு விழித்திருக்கிறாங்களாம். ரைட்? விழித்திருந்து என்ன செய்யறாங்களாம் பாருங்க. அந்த வசனம் தொடருது, அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும் படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அல்ல, அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. அதாவது அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபையில் இருக்கின்ற போதகர்களாக இருக்கலாம், மூப்பர்கள், டீக்கன்மார், ஓய்வு நாள பாடசாலை ஆசிரியர்கள், அதே போல சாதாரண பாடசாலை ஆசிரியர்கள், நமக்கு நல்வழி காட்டுகின்ற பெரியவர்கள். சரியா? இவங்களுக்கு நாங்க என்ன செய்யணுமா? இந்த அதிகாரத்துக்கு நாங்க கீழ்ப்படியணும் என்பதை நாங்க பார்க்கலாம். அப்ப திருச்சபையில எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவங்களை ஆவிக்குரிய ரீதியில தாய் தகப்பன் மாதிரி இருந்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லி எங்களை வழி நடத்துறவர்கள் அந்த ஊழியத்தை துக்கத்தோட செய்யாத படிக்கு என்ன செய்யணுமா? நாங்க அந்த ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணும்படி நாங்க அவர்களுக்கு கீழ்ப்படியணும். அவங்க சந்தோஷமாக அந்த ஊழியங்களை செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படியணும், அந்த அதிகாரத்தை எங்களை விட்டு கொடுக்கணும்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். ரைட்? அப்ப ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியர், அதே நேரத்துல மூப்பர், டீக்கன்மார், அதே போல போதகர். 1 தீமோத்தேயு 5:17 வாசிக்கிறோம், நன்றாய் விசாரணை செய்கின்ற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். ரைட்டா? அப்ப இங்கே என்ன சொல்லப்படுது? கடவுளுடைய வார்த்தையை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி, கடவுளுடைய வார்த்தையின் மூலம் எங்களுக்கு போதனை வழங்கி, கடவுளுடைய வார்த்தையின் மூலம் எங்களுக்கு வழிநடத்தல் கொடுத்து, கடவுளுடைய வார்த்தையின் மூலம் எங்களுக்கு ஆலோசனைகளை, எச்சரிப்புகளை கொடுத்து நடத்துகின்ற வார்த்தையின் ஊழியக்காரர்களை நீங்க எப்படி மதிக்கணுமா? எப்படி கனப்படுத்தணுமா? இரட்டிப்பாக, ரைட், கனப்படுத்தணும்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம் அன்பானவர்களே. அப்ப என்ன காரியத்தை நாங்க பார்த்து கொண்டு வரோம்? உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லும் பொழுது, உங்களுக்கு மேலே இருக்கின்ற அதிகாரத்துக்கு, எந்த அதிகாரத்துக்குள்ள கடவுள் உங்களை வச்சிருக்கிறாரோ அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்க அந்த அதிகாரத்துக்கு கனத்தை கொடுக்கணும் என்ற காரியமும் அந்த கட்டளைக்குள்ள அடங்குகிறது என்பதை நாங்கள் ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். ரைட்? அதே போல நாங்கள் பார்த்தோம், நமக்கு கற்பிக்கும் ஆசிரியர்கள். அப்ப முதலாவது பார்த்தோம், ஆவிக்குரிய ரீதியில் எங்களை வழி நடத்துகின்றவர்களுக்கு நாங்க கனத்தை கொடுக்கணும், ரைட், கீழ்ப்படியணும். அடுத்து பார்க்கிறோம், பாடசாலையில வகுப்புகள்ல எங்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றவர்கள் எங்கள் மேல எப்படியாப்பட்டவங்க இருக்கிறாங்க? அதிகாரமுடையவர்களாக இருக்கிறாங்க. எங்களை டிசிப்ளின் பண்ண, எங்களை சரியான முறையில வழி நடத்த, காரியங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்குரிய அந்த அதிகாரத்துல இருக்கிறாங்க. அதே போல நாங்க வேலை செய்கின்ற இடத்துல இருக்கின்ற எங்களுடைய தொழில், எங்களுக்கு தொழில் தருகின்ற அந்த நபர், எங்களுடைய பாஸ், ரைட், அவருக்கும் நாங்க என்ன செய்யணும்? அந்த அதிகாரத்துக்கும் நாங்க கீழ்ப்படியணும். ரைட்? அதே போல நாட்டில் இருக்கிற சட்டத்துக்கு நாங்க
கீழ்ப்படியணும், அதை கனப்படுத்தணும். அது போலீசாரா இருக்கலாம், ஆர்மியா இருக்கலாம், அது நீதிமன்றத்தில் எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஓர்டர்ஸா இருக்கலாம், கட்டளைகளா இருக்கலாம். அதே போல எங்களுடைய நாட்டின் அரசாங்கம் கொடுக்கின்ற கட்டளைகளுக்கு, அதிகாரங்களுக்கு நாங்க கனம் பண்ணி கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன் நாங்க அப்படி கீழ்ப்படியணுமா? பாருங்க, ரோமர் 13:1 வாசிக்கிறோம், எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ரைட்டா? இது கடவுளுடைய சித்தம். எது? நாங்க எந்த அதிகாரத்துக்கு கீழாக இருக்கிறோமோ நாங்க என்ன செய்யணுமோ அந்த அதிகாரத்துக்கு நாங்க கீழ்ப்படியணும். ஏன்னா அந்த வசனம் தொடர்ந்து பாருங்க, தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அப்ப எங்களுடைய நாட்டு அரசாங்கமா இருக்கலாம், எங்களுடைய ஆசிரியராக இருக்கலாம், திருச்சபையின் போதகர், மூப்பர், டீக்கன்மார், ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியர்கள், பொறுப்பாளர்களாக இருக்கலாம். அந்த அதிகாரங்கள் எல்லாமே கடவுளால நியமிக்கப்பட்டிருக்கிறதுனால நாங்க என்ன செய்யணுமா? இவைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். சரியா? அதே மாதிரி பாருங்க, 1 பேதுரு 2:18 வாசிக்கிறோம், வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். அதாவது உங்களுடைய நீங்க வேலை செய்கின்ற இடத்துல இருக்கின்ற உங்களுடைய எஜமான்களுக்கு நீங்க கீழ்ப்படிந்திருக்க வேண்டிய காரியத்தை அது எங்களுக்கு சொல்லித்தரு. ரைட்? நாங்க சீக்கிரம் இந்த காரியங்களை பார்த்துட்டு வரலாம். அடுத்து வேற யாருக்கு கீழ்ப்படிந்து கனப்படுத்த சொல்றது வேத வசனம்? ரைட்? நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது உள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். சரியா? வேற யார கனம் பண்ணணும்? இப்ப நாங்க ஒவ்வொன்னா பார்த்துட்டு வாரோம். இங்க சொல்லப்படுது இன்னும் ஒருத்தர் கனம் பண்ணணுமா? யாரு? முதிர் வயது உள்ளவர்களை. ஏன் முதிர் வயது கனம் பண்ண சொல்லி ஆண்டவர் சொல்றாரு? பாருங்க, அந்த வசனம் முடியும் போது ஆண்டவர் அங்க சொல்ற காரியம், உன் தேவனுக்கு பயப்படுவாயாக. அதாவது தேவன் நியமித்த அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது, அதே போல தேவன் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கின்ற பெரியவர்களுக்கு, மூத்தவர்களுக்கு நாங்க கனத்தை கொண்டு வரும் பொழுது அதன் மூலம் நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா கடவுளுக்கு பயப்படுறோம், கடவுளுக்கு எங்களுடைய கனத்தை நாங்க கொண்டு வரோம். கடவுள் நியமித்திருக்கின்ற அதிகாரத்துக்கு கீழ்ப்படுவதன் மூலம் நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா கடைசியா கடவுளுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். சரியா? இன்னைக்கு ஏன்னா அன்பானவர்கள், இந்த வசனம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு முதியவர்களை என்ன செய்யறோம்? நம்ம அவங்களுக்கு கீழ்ப்படுகிறதுல ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு இன்றைய இளைஞர் சமுதாயத்துல அல்லது சிறு பிள்ளைகள் மத்தியில. ரைட்? ஏன்னா நிறை வயது உள்ளவர்களை அல்லது மூத்தவர்களை கேலி பண்ணுகின்ற ஒரு சமுதாயத்தில் நாங்க இருக்கிறோம். ஆனா வசனம் சொல்லுது என்னன்னு பாருங்க, உன் தேவனுக்கு பயப்படுவாயாக. தேவனுக்கு பயப்படுகிறது நிமித்தம் நாங்கள் முதிர் வயது உள்ளவர்களை கனம் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ரைட்? 1 தீமோத்தேயு 5:1-2 வாசிக்கிறோம், முதிர் வயது உள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷரை போலவும் சகோதரரை போலவும், முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களை போலவும், பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளை போலவும் பாவித்து புத்தி சொல்லு. ரைட்டா? இந்த கனம் பண்ற காரியத்துல தாய் தகப்பன் மாத்திரமல்ல அந்த வசனத்துல சொல்லப்படுற மாதிரி, மாறாக முழு வேதத்திலும் எங்க மேல இருக்கின்ற அதிகாரமுடைய எங்களுடைய அவர்களை எப்படியா சொல்லுது சொன்னா, தாய் தகப்பனை போல, ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் போல எங்களை வழிநடத்துபவர்கள் ஆவிக்குரிய தகப்பன்மார்கள். அதே நேரத்துல இங்க நாங்க வாசித்தோம், முதிர் வயது உள்ளவர்கள் எப்படியாப்பட்டவர்களா? தகப்பனை போல. அப்ப முதிர் வயது உள்ளவர்கள் தகப்பனை போல நாங்க பாவித்து அவர்களுக்கு நாங்க கனம் பண்ணணும் வேதவசனம் சொல்லுது. அதே போல முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை, முதிர் வயதுனா யாரு? ரொம்ப வயசாகி மூதாட்டியா கம்பு ஊண்டிட்டு போறவங்க மாத்திரம் அல்ல, எங்களுடைய வயசுக்கு மூத்தவர்கள். அது 1 வயசா இருக்கலாம், 2 வயசா இருக்கலாம், 3 வயசா இருக்கலாம், அப்படியே போகலாம். அந்த ஸ்திரீகளை நாங்க எப்படி என்னணுமா? தாய்களை போல எண்ண வேண்டும். யோசித்து பாருங்க அன்பானவர்கள், இந்த கனம் பண்ணுதல் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்துல இருக்குதா? இன்னைக்கு முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை கூட எப்படியான கண்ணோட்டத்துல இன்றைக்கு வாலிபர்கள் பாக்குறாங்க? எப்படியான ஜோக்ஸ் இருக்கு சொல்லுங்க பாப்போம் நம்முடைய முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு இதா பேசுறதுக்கு.
ரைட்? அப்ப தாய்களை போல பாவித்து அவர்களை நீங்க கனம் பண்ணணும் என்று சொல்லி இந்த வசனங்களுக்கு கூடாக நாங்க பார்க்கிறோம் எனக்கு அன்பானவர்களே. ரைட்டா? இப்ப இவ்வளவு காரியம் நாங்க பார்த்தோம் இல்லையா? இப்ப நாட்டு அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும், அதே போல நாங்க பார்க்கிறோம் முதிர் வயதுள்ளவர்களுக்கு கீழ்ப்படியணும், போலீஸ்க்கு கவர்மெண்ட்டுக்கு கீழ்ப்படியணும், டீச்சர்ஸ்மாருக்கு கீழ்ப்படியணும், பாஸ்டருக்கு கீழ்ப்படியணும், மூப்பர்களுக்கு கீழ்ப்படியணும், எல்லாம் பார்த்தோம். ரைட்? இப்ப இப்படி நடத்துகிறவங்க எங்களை தவறான முறையில வழி நடத்தினா நாங்க கீழ்ப்படியணுமா? இப்ப அரசாங்கம் கொடுக்கிற எல்லா கட்டளைகளுக்கும் நாங்க கீழ்ப்படிஞ்சுக்கிட்டு இருக்கேலுமா? நம்ம ரோட்ல எங்களை நிப்பாட்டுற போலீஸ்காரர் அவர் கொடுக்கிற எல்லா கட்டளையும் அவர் சொல்ற காரியத்தை எல்லாத்துக்கும் நான் கீழ்ப்படியணுமா? நிச்சயமா இல்ல. ஏன்னா அன்பானவர்களே, கனம் பண்ணுவாயாக, அதாவது கனம் பண்ணி கீழ்ப்படுகிற அந்த காரியத்தை சொல்ற அந்த எபிரேய மொழி, அந்த விளக்கம், அந்த எபிரேய சொல்லின் விளக்கம் என்னன்னு சொன்னா, கடவுளை மகிமைப்படுத்தும் அல்லது கனப்படுத்தும் கீழ்ப்படியும் அந்த சொல்லோட அந்த சொல் ஒப்பிடப்படுதுன்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். ரைட்டா? ரைட்? இப்ப நீங்க பார்த்தோம் இல்லையா, உங்க தாயின் தகப்பனை கனம் பண்ணுவாயாக, முதிர் வயதுள்ளவர்களை கனம் பண்ணுவாயாக. ரைட்? அதே போல உன்னுடைய வேலை கொடுக்கிறவர்களை நீ கனம் பண்ணணும், கீழ்ப்படியணும், அவங்களை மகிமை. அந்த வசனங்கள் எல்லாமே எந்த சொல்லுக்கு பயன்படுத்தப்படுதுன்னா, அதே சொல் தான் பயன்படுத்தப்படுது எபிரேய மொழியில கடவுளை மகிமைப்படுத்துற அந்த காரியத்துக்கு. ரைட்? அந்த மகிமைப்படுத்துகிற காரியம். அப்ப இதோட ஒத்து பார்க்கும்போது நாங்க என்ன அவதானிக்கிறோம்னு சொன்னா, தேவன் நாங்க பார்த்த மாதிரி கடவுள் நியமித்திருக்கிற அதிகாரங்களுக்கு கனம் கொடுத்து நம்ம கீழ்ப்படியும் போது நாங்க என்ன செய்ய வரோம்னு சொன்னா, கடைசியா தேவனை நாங்க மகிமைப்படுத்துறோம். எங்களுடைய போதகருக்கு, எங்களுடைய மூப்பருக்கு, எங்களுடைய டீக்கன்மார்களுக்கு, டீச்சர்ஸ்க்கு, எங்க மேல அதிகாரம் கொண்ட அனைவருக்கும் நாங்க கீழ்ப்படியும் பொழுது என்ன செய்யறோம்? நம்ம தேவனுக்கு நம்மளுடைய கனத்தை, தேவனுக்கு நம்மளுடைய மகிமையை கொண்டு வரோம். அப்ப தேவனுக்கு மகிமையை கொண்டு வருவதற்காகத்தான் நாங்க கீழ்ப்படுகிறோம்னு சொன்னா, அந்த எங்களுக்கு மேல இருக்கின்ற அந்த அதிகாரத்துல உள்ளவர்கள் தவறான ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது நாங்க என்ன செய்ய மாட்டோம்? கீழ்ப்படிய மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும், தவறான காரியத்துக்கு கீழ்ப்படுகிறதானது தேவனை என்ன செய்யாது? மகிமைப்படுத்தாது, அவருக்கு அது கனத்தை கொண்டு வராது. எனவே அன்பானவர்களே, எங்களுடைய அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எங்களுக்கு சொல்லுகின்ற காரியம் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகின்ற காரியமாக இருந்தால் நாங்க என்ன செய்யணும்? கட்டாயம் அந்த காரியங்களுக்கு எங்களுடைய மூப்பர்களுக்கு, தாத்தாமாருக்கு, பாட்டிமாருக்கு நாங்க கீழ்ப்படிய வேண்டும். அது கடவுளுக்கு மகிமையை கொண்டு வராவிட்டால் நிச்சயமாக நாங்கள் அதற்கு கீழ்ப்படிய கூடாது. ஏன்னா அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகின்ற விஷயமாக இருக்காது. ரைட்? ரைட். இப்ப பாருங்க, ஹைடல்பர்க் கேட்டகிசம் நம்முடைய சர்ச்ல படிப்பிக்கிற அந்த வேத வினா விடை அது என்ன சொல்லுதுன்னு சொன்னா, 104வது கேள்வி பதில் அது இருக்கு. பாருங்க, நான் வாசிக்கிறேன். நம்மீதான அதிகாரம் வீட்டில் ஆரம்பிக்கிறது. ரைட்டா? அப்ப இவ்வளவு நேரம் பார்த்தோம், இந்த மற்ற எல்லா அதிகாரங்களுக்கும் நாங்க கீழ்ப்படியணும். அது நீதியாக கடவுளுக்கு மகிமையாக இருக்கும் பொழுது சந்தோஷமாக அதை கீழ்ப்படியணும். ஆனால் அது அநீதியாக இருக்கும் பொழுது அந்த அநீதியான காரியம் தேவனுக்கு மகிமையை கொண்டு வராததுனால நாங்க அதுக்கு கீழ்ப்படிய கூடாது. ரைட்? என்று சொல்லி இவ்வளவு காரியம் நாங்க பார்த்தோம். இப்ப நாங்க பார்க்கணும் என்னன்னு சொன்னா, எங்களுடைய வாழ்க்கையில கடவுள் எப்பவும் எங்களை படைச்சு என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா, ஒரு அதிகாரத்துக்கு கீழே வாழும்படிதான் எங்களை வச்சிருக்கிறார். ரைட்டா? அந்த அதிகாரம் எங்க ஆரம்பிக்குதான் பாருங்க, வீட்டுல அது ஆரம்பிக்குது. சரியா? அது வீட்டுல அந்த அதிகாரம் ஆரம்பிக்குது. அப்ப தேவன் பெற்றோர்களை பிள்ளைகளின் மீது அதிகாரம் உடையவராக வைக்கிறார் அப்படின்னு சொல்லி ஹைடல்பர்க் கேட்டகிசத்துல வாசிக்கிறோம். சரியா? அப்ப வீட்டுல ஆரம்பிக்குதுன்னு சொன்னா எப்படி? பிள்ளைகள் மேல அதிகாரம் உடையவர்களாக கடவுள் என்ன செய்யறாரு? பெற்றோர்களை நியமிச்சிருக்கிறார். சரியா? அப்ப பாருங்க, எல்லா பிள்ளைகளும் தங்களுடைய பெற்றோர்களுக்கு மதிப்பு, அன்பு மற்றும் பற்றுறுதியையும் காட்ட வேண்டும். அவருடைய இந்த கற்பனையில் புதிய ஏற்பாட்டு வியாக்கியானத்தை தருகிறது சொல்லி எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல இருக்கிற முதல் 3 வசனங்கள், அதை நான் வாசிக்கிறேன். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. சரியா? அப்ப வீட்டுல எங்களுக்கு கடவுள் வச்சிருக்கிற அதிகாரத்துக்கு
பிள்ளைகளாக நாங்க கீழ்ப்படிய வேண்டியதும், அந்த அதிகாரத்துக்கு கடவுள் கொடுத்த அந்த அதிகாரத்துக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியதும், அந்த அதிகாரத்துக்கு எங்களை விட்டு கொடுத்து எங்களை அர்ப்பணித்து செயல்பட வேண்டியதும் எங்களுடைய பொறுப்பு பிள்ளைகளாக. அது எங்களுடைய கடமை, அது எங்களுடைய பொறுப்பு. கடவுள் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற காரியமாக இருக்கிறது எனக்கு அன்பானவர்களே. ரைட்? இப்ப பாருங்க, பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் நாங்க வாசிக்கும் பொழுது இந்த கட்டளை எவ்வளவு பாரதூரமா கடைபிடிக்கப்பட்டுச்சு, அல்லது பாரதூரமா கடவுள் இந்த கட்டளைகளை சொல்றார் அப்படின்றத நாங்க பார்க்கும் பொழுது பாருங்க, லேவியாகமம் 20:9 வாசிக்கிறோம், தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிற எவனும். சரியா? அப்ப கடவுள் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்துக்கு மதிப்பு கொடுக்காம, அதுக்கு கனத்தை செலுத்தாம, அதுக்கு தங்களை விட்டு கொடுக்காம, கீழ்ப்படியாம, ரைட், சபிக்கிற எவனும், ரைட், உங்களுடைய அதிகாரமும் உங்களுடைய கௌரவங்களும் உங்களுடைய காரியங்கள் எங்களுக்கு வேணான்னு சொல்லி சபிக்கிற எவனும் என்ன செய்யப்படுவானா? கொலை செய்யப்பட கடவன் சொல்லி கடவுள் சொல்றார். அவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் சபித்தான், அவன் இரத்த பழி அவன் மேல் இருப்பதாக என்று சொல்லப்படுது. பாருங்க, அந்த கட்டளை மீறுறவங்களுக்கு, அதாவது உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்ற அந்த கட்டளை மீறும் பொழுது கடவுள் எப்படி செயல்படுறார்? இன்னொரு வசனம் பாருங்க, உபாகமம் 21:18 தொடங்குது. தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும், சொல்லு பேச்சு கேட்காம அவர்களால் தண்டிக்கப்பட்டும், அப்பா அம்மா அவனை தண்டிச்சிருக்கிறாங்க அவனுடைய பாவம், அவனுடைய மீறுதல்களுக்காக. அப்படி தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால், சரியா? பாருங்க, அவன் சபிச்சா கொல்லப்படும். அப்ப இப்ப அப்பா அம்மா அவனை தண்டிச்சு அவனை சீர்திருத்தி அவனுக்கு சொல்லி பாக்குறாங்க, காரியங்களை செய்து பாக்குறாங்க, வாய்ப்பு கொடுத்து பார்க்க, அப்பயும் கேட்காம கீழ்ப்படியாம போறான். அப்ப அடங்காத ஒரு மனுஷனா இருக்கிறான். அவனை பார்த்து கடவுளுடைய வசனம் என்ன சொல்லுது? துஷ்டமான பிள்ளை. அப்படி ஒருத்தர் இருந்தா என்ன செய்யணுமா பாருங்க, அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்துக்கும் அவ்விடத்து வாசலுக்கும் அவனை கொண்டு போய், எங்கள் மகனாகிய இவன் அடங்காத துஷ்டனாயிருக்கிறான், எங்கள் சொல்லை கேளான், பெருந்தீனிக்காரனும் குடியனுமாயிருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடே சொல்லுவார்களாக. அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதரெல்லாம் அவன் மேல் கல்லெறிய கடவர்கள். இப்படியே தீமையை உன் நடுவில் இருந்து விலக்கி போட வேண்டும். இஸ்ரவேல் எல்லாரும் அதை கேட்டு பயப்படுவார்கள். பாருங்க, கடவுள் எவ்வளவு பாரதூரமா அந்த கட்டளை கொடுக்கிறார். அம்மா அப்பாவுக்கு நீங்க குடும்பத்துல கீழ்ப்படிந்து இருக்கணும், அப்படி இல்லாம துஷ்டனா நடந்து கொள்ளும் பொழுது, ரைட், அவங்க போய் சொல்றாங்க என்னது? எங்க சொல்ல கேட்க மாட்டேங்கிறான், தொடர்ந்தும் கேட்காம எங்களுக்கு விரோதமா செயல்பட்டு குடியனா இருக்கிறான், அதே நேரத்துல பெரும் தீனிக்காரனா இருக்கிறான் என்று சொல்லி நீங்க சொல்லும் பொழுது நீங்க என்ன செய்யணுமா? அவன் இனி திருந்த மாட்டான். அப்ப என்ன நடக்குது? அவன் கொல்லப்பட வேண்டும், அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுது. பாருங்க எவ்வளவு பாரதூரமா அந்த கட்டளையை கடவுள் பார்க்கிறான்னு சொல்லி. ரைட்? அதே மாதிரி புதிய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம், 2 தீமோத்தேயு 3:1-2, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் இருப்பாங்களாம். எப்ப? கடைசி நாட்கள்ல. எது கடைசி நாள்? இதை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். நம்ம என்ன யோசிப்போம், டக்குன்னு திடீர்னு ஒரு சுனாமி வந்துட்டா, அல்லது திடீர்னு ஒரு பூமி அதிர்ச்சி வந்துட்டா, அல்லது திடீர்னு இப்படியான ஒரு கொள்ளை நோய் வந்துட்டா, இப்பதான் கடைசி காலம் வந்துருச்சுன்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் பேசிக்கிட்டு வீடியோ அனுப்பிக்கிட்டு இருப்போம். ஆனா கடைசி காலம் என்பது எது? வேதாகம ரீதியில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்ப இந்த பூமிக்கு மனுஷனாக வந்தாரோ அந்த நாள்ல இருந்து திரும்ப எப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து நியாய தீர்க்கும்படி பூமிக்கு இறங்கி வருவாரோ, இந்த 2க்கும் இடைப்பட்ட காலம் தான் என்னது? கடைசி காலம். சரியா? அப்ப இந்த கடைசி காலத்துல என்ன நடக்குமா? தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்களா? கீழ்ப்படியாதவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. நன்றி இல்லாதவர்களாக, பரிசுத்தம் இல்லாதவர்களாக மனிதர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. சரியா அன்பானவர்களே? எனவே இப்படியான பிள்ளைகள், ஆண்டவர் இவ்வளவு ஒரு
கொடூரமான விதமான தண்டனைகளை அவர்களுக்கு அனுமதிக்கிறார் நீங்க கீழ்ப்படியாம போகும் பொழுது. ரைட்? அப்ப தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்கள் கடைசி காலத்துல பெருகுவார்கள் என்று சொல்லப்படுது. ரைட்? ஏன் அப்படியான கீழ்ப்படியாதவர்கள் பெருகுகிறார்கள் என்று சொன்னால் அவங்க என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா எங்களை சுதந்திரமா விடணும். சின்ன வயசுல இருந்து சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு வளருவாங்க. ஆனா ஒரு கட்டம் இந்த தோளுக்கு மேல உயர்ந்தவன சொல்லுவாங்க இல்லையா, தோழன்னு சொல்லி. அவன் இப்ப தோழன் இல்ல, எதிரியாவே மாறிடுறான் தாய் தகப்பன்மாருக்கு. அவன் என்ன கேட்கிறான், என்னைய சுதந்திரமா விட்டுரு, ஏன் எதுன்னு கேள்வி கேட்காது. எத்தனை மணிக்கு வெளியே போகணும், எத்தனை மணிக்கு உள்ளுக்கு வரணும், யாருக்கிட்ட போகணும், யாரை பார்க்கணும், யாருக்கிட்ட பேசணும்ன்றத தீர்மானிக்கிறது நான் இப்ப வாலிபன் ஆயிட்டேன், இப்ப நான் சின்ன பிள்ளை இல்லை உங்ககிட்ட வந்து அது இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு, சுதந்திரமா விடுன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆகவே கீழ்ப்படியாம போறாங்க. இன்னும் ஏன் அப்படி கீழ்ப்படியாம போறாங்க, அவங்க நினைக்கிறாங்க கீழ்ப்படுகிறது வந்து ஒரு நாகரிகமற்ற செயல்னு நினைக்கிறாங்க. ரைட்? இந்த காலத்துல போய் அம்மா அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு நீ அங்கன உட்கார்ந்துட்டு இருக்கணுமாடா? ரைட்? அது ஒரு நாகரிகம் இல்லை. அப்ப வெளிநாட்டுல என்ன செஞ்சிருவாங்களா, 14, 15, 16 வயசு வரும் பொழுது வீட்டை விட்டே வெளியே போயிடுவானா. போயிட்டு அவன் தனியாவோ அல்லது வேற ஒரு நண்பர்களோட சேர்ந்து அவன் என்ன செய்வானா, வாழ்க்கையை நடத்துவானா, தன்னுடைய சம்பாத்தியத்தை பார்த்துக்கிட்டு. ரைட்டா? ரைட்? அப்புறம் என்ன நினைக்கிறான், தனி தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு அம்மா அப்பா தடையா இருக்கிறாங்க. அதனால அவன் என்ன செய்யறான், அவங்களோட சேர்ந்து கலந்து ஆலோசித்து அவங்க விருப்பத்தை கேட்டு இனியும் நாங்க அப்படி செயல்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு தனித்தனியா தீர்மானம் எடுக்கிற ஆவல்ல அவங்க என்ன செய்யறாங்க, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாம போயிடுறாங்க. முக்கியமா தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து சிந்திக்கிற வேலையில. ரைட்? அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறதுல மிகவும் முரட்டாட்டம் உள்ளவர்களாக பிள்ளைகள் செயல்படுறதை நாங்க பார்க்கிறோம் அன்பானவர்களே. இன்னும் சில காரியங்கள் நாங்க பார்க்கிறோம். பாருங்க, அம்மா அப்பாவை அடிக்கிறது, உதைக்கிறது, கிள்ளி வைக்கிறது அல்லது பிடிச்சி தள்ளி விடுறது. இந்த போட்டோல பாருங்க, நம்ம இப்படி சொல்லக்குள்ள சிரிப்பா இருக்கும், ஆனா இது நடக்குது இல்லையா? ரைட்? பாருங்க, பிள்ளைய அடிக்கும் பொழுது சில பிள்ளைகள் என்ன செய்யும், அம்மாவும் அப்போ அடிக்கிற அந்த அடிக்கு விரோதமா காலையும் கையும் தூக்கி அப்பாவையும் அம்மாவும் எத்துறது. சரியா? ரைட்? உதைக்கிறது. ரைட்? இப்ப பாருங்க, கீழே இருக்க போட்டோ ஒருத்தன் தும்பு கடையை தூக்கி வச்சு நிக்கிறான். இது இந்தியாவில் நடந்த உண்மையான ஒரு சம்பவம். இந்த வீடியோ இப்ப யூடியூப்ல இருக்கு. ரைட்? ஒரு அம்மா எப்படி சின்ன பிள்ளைய கேட்டு கேட்டு இப்படி செய்வியான்னு அடிக்கிற மாதிரி தும்பு கட்டையில மகன் அடிக்கிறான். அம்மா வந்து கத்துறாங்க, கதறாங்க, அடிக்கிறான். இன்னொரு மகள், இதுவும் நீங்க யூடியூப்ல நியூஸ்கள்ல வந்துச்சு. ரைட்? 80 வயசு தாண்டிய தன்னுடைய அம்மாவை அடின்னு அடிக்கிற அந்த சம்பவம் அந்த யூடியூப் அந்த வீடியோ பார்க்கலாது, அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ரைட்? இது எல்லாமே என்ன நடக்குது, தாய் தகப்பனுக்கு தங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாம தங்களுடைய முரட்டாட்டத்தை அதுக்கு விரோதமா காட்டுறது. அப்ப என்ன சொல்ல வாரோம், இந்த அதிகாரத்தை கொடுத்த கடவுளுக்கு விரோதமா தான் நாங்க கால தூக்குறோமே அல்லாமல் நாங்க நினைக்க கூடாது இவங்களுக்கு மட்டும் விரோதமா செய்யறோம்னு சொல்லிட்டு. சரியா? அப்ப சுதந்திரத்தை எதிர்பார்த்து இப்படியாக தாய் தகப்பனை எதிர்த்து நடக்கின்ற, அடிக்கிற, கிள்ற, தள்ளி விடுற போன்ற காரியங்கள் இன்றைக்கு பரவலாக இலங்கையில மாத்திரமல்ல குடும்பங்கள்ல உலக ரீதியாக நடைபெறதை நாங்க பார்க்கிறோம் அன்பானவர்களே. சரியா? ஆனா ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க, நீதிமொழிகள் 6:20. என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை என்ன செய்யக்கூடாது, தள்ளக்கூடாது. ரைட்டா? என்ன சொல்ல வரோம்னு சொன்னா அன்பானவர்களே, இப்படிலாம் நம்ம செயல்படுறது இல்லையா, நம்ம கிறிஸ்தவங்க இல்லையா? இப்படி எத்த மாட்டோம், இப்படி அடிக்க மாட்டோம், இப்படிலாம் பிடிச்சி இழுக்க மாட்டோம், இப்பெல்லாம் தள்ளியெல்லாம் விட மாட்டோம், கிள்ளலாம் மாட்டோம் நம்ம. ஆனா நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா, சில நேரங்கள்ல அம்மா அப்பா சொல்லும் பொழுது என்ன செய்யறாங்க இவங்க 2 பேரும், ஓகே அம்மா சரி நீங்க சொல்றது சரி, அது மாதிரி செய்யறேன், உடனே கீழ்ப்படுகிற மாதிரி நடிக்கிறது. ஏன்னா எங்களுக்கு தெரியும், இப்ப நான் ஏலான்னு சொன்னா இந்த மனுஷன் என்ன செய்யும், கத்திக்கிட்டே இருக்கும். இப்ப நான் ஏலான்னு சொன்னா இவர் வந்து என்ன செய்வார், சொல்லிக்கிட்டே இருப்பார். இவருடைய வாயை அடைக்கணும்னு சொன்னா என்ன செய்ய போகணும், இப்ப நானு சரின்னு சொல்லிடணும், சரி நான் செய்யறேன்னு சொல்லிடணும் அப்படின்னு அவங்க முன்னுக்கு கீழ்ப்படுகிற மாதிரி நடிக்கிறது. சரியா? நடிப்பு. ரைட்? கீழ்ப்படுகிற மாதிரி நடிப்பு. அதே நேரத்துல அம்மா அப்பா சொல்லும் பொழுது கொஞ்சம் டீனேஜ், கொஞ்சம் வயசானவங்க, வாலிப வயது 8 வயசு வரும் பொழுது அல்லது வாலிப வயசு வந்த உடனே
அம்மா சொல்லும் பொழுது, அது அப்பா சொல்லும் பொழுது காதை மூடிக்கிறது. எவ்வளவு நேரம் இந்த காது நாங்க மூட மாட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம்? எந்த நேரமும் கர கரன்னு கத்திக்கிட்டு இருக்காத. அந்த வீட்டுல பாரு, இந்த வீட்டுல பாரு, என் கூட்டாளி வீட்டுல இப்படி சத்தம் போடுறாங்களா, அந்த வீட்டுல இப்படி சத்தம் போடுறாங்களா, நீ இங்க வந்து எனக்கு காதை வச்சுட்டு இருக்கே இயலாது உன்கிட்ட அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விரோதமா பேசுது. அப்ப அம்மா என்ன யோசிப்பாங்க? நாங்க ரொம்ப ஓவரா கத்திட்டா இவ ஏதாவது செஞ்சு கொள்ளுவா, அல்லது எங்கேயாவது போயிருவா, இவன் ஏதாவது செய்து கொள்வான், அல்லது வெளியே போயிட்டு வரமாட்டான் அப்படின்னு சொல்லி அவங்கள வாயடைக்கிற செயல்ல ஈடுபடுறது. சரியா? அப்ப ஒண்ணு நடிக்கிறது, கீழ்ப்படுகிற மாதிரி நடிச்சோன்னா அவங்க சத்தம் இல்லாம இருந்துருவாங்கன்னு சொல்லி நினைப்புல, அல்லது அவங்கள பயமுறுத்துறது. நான் இப்படி இப்படி செஞ்சிருவேன், நான் இப்ப வாலிப வயசுல இருக்கிறேன், ரொம்ப கத்திட்டு கிடக்காது என்று ஒரு பயத்தை அச்சுறுத்தல கொடுக்கிறது. சரியா? அதே மாதிரி அன்பானவர்கள் இன்னும் கொஞ்சம் காரியங்களை பார்க்கிறோம். அம்மா அப்பாவுக்கு மனம் புண்படும்படி பேசுறது. இப்ப நானும் நீங்களும் அடிக்க மாட்டோம், நம்ம பிள்ளைலாம் அடிக்காது. ஆனா மனம் புண்படும்படி பேசுறது. சரியா? அல்லது மனம் புண்படும்படி நடந்து கொள்றது. சரி. அப்புறம் வந்து கவனிக்காம விடுறது, வயசானவங்களை கவனிக்காம விடுற காரியம். அதே நேரத்துல விசாரிக்கிறது கிடையாது. எப்படி இருக்கிறீங்க, என்ன மாதிரி காரியங்கள் சொல்லி விசாரிக்கிறது. மருந்து சாப்பிட்டீங்களா, சாப்பாடு சாப்பிட்டீங்களா, விசாரிக்கிறது கிடையாது. ஒரே வீட்டுல இருப்பாங்க, ஆனா எந்த விதமான விசாரிப்பும் இருக்காது. ஆனா நம்ம என்ன சொல்லிக்கோ, நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்களும் சொல்லிக் கொள்வோம். ரைட்? அதே போல அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குன்னு சொன்னா அந்த தேவைகளை நாங்க தேடி பார்த்து சந்திக்காம இருக்கிறது. ரைட்? அதே நேரத்துல இப்ப அநேக வீடுகள்ல பாக்குறோம்னு சொன்னா அதட்டுறது அம்மா அப்பா. ரைட்? ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுவாங்கன்னு சொன்னா, அல்லது ஏதாவது செய்யணும்னு சொன்னா டக்குன்னு என்ன செய்து அவங்கள அதட்டுறது. அதட்டி அவங்களுக்கு உரிய மரியாதையை, கனத்தை கொடுக்காம போறது இன்னைக்கு அநேக வீடுகள்ல நம்ம பார்க்கிறோம். அதே போல நாங்க பார்க்கணும்னு சொன்னா வேலைக்கு மட்டும்தான் அவங்கள வச்சு கொடுறது வீட்டுல. எங்களுக்கு உதவிக்கு, எங்க பிள்ளைகளை பார்த்துக்கொள்ளவும், எங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கும், எங்களோட உடுப்புகளை காய போடுறதுக்கும், மழை வந்த உடுப்புகளை எடுத்து வெளியே உள்ளுக்கு வைக்கிறதுக்கும், வீடு கூட்டுறதுக்கும், சிலர்கள் இதுக்கு மட்டும் அம்மா அப்பாவை பயன்படுத்திக் கொள்வாங்க. அது பெருமையா சொல்லிக் கொள்வாங்க. எங்களுக்கு எங்க அம்மா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பார்த்துக்குவாங்க, எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் சாப்பிட்டு நான் என்ன செய்வேன், டிவி பார்த்துட்டு தூங்குவேன். அப்ப இது மாதிரி இன்னைக்கு காரியங்கள் நடக்குது கிறிஸ்தவ குடும்பங்கள். ரைட்? அதட்டுறது, வேலை வாங்குறதுக்கு மட்டும் வச்சு கொள்றது. அதாவது அவங்க வீட்டுல வேலை செய்யறது பிழை இல்ல, ஆனா இதுக்காக மாத்திரம், அதாவது சுயநல நோக்கத்துக்காக மாத்திரம் அவங்கள வேலை வாங்குறது, தங்களோட சுயநலத்துக்காக. ரைட்? அடுத்து பாருங்க, பொய் சொல்றது, அவங்களுக்கு விரோதமா அவங்களை சமாளிக்கிறதுக்காக பொய்யான விஷயத்த சொல்றது. இன்னும் சில குடும்பங்கள்ல பார்க்கலாம் அன்பானவங்களே, பேசுறது இல்ல அம்மா அப்பாவோட. எப்பயாவது ஒருக்கா வாய் திறந்து பேசுறது, மூஞ்ச கண்டா எதிரிய பாக்குற மாதிரி பார்த்துட்டு அப்படியே போறதும் வாரதும் இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல இருக்கு. அம்மா அப்பாவோட பேசுறது கிடையாது. சில வீடுகள்ல தூஷண வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க அம்மா அப்பாவுக்கு எதிராக. ரைட்? அதே போல இப்ப பாருங்க, கடைசியா நாங்க வாசிக்கிறோம், வாழ்த்துதலும் சந்தோஷப்படுத்துவதும் நன்றி செலுத்துதலும். இதெல்லாம் இப்ப நடக்குது. இந்த சைட்ல பாருங்க 2 போட்டோஸ் இருக்கு. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே, ஹாப்பி மதர்ஸ் டே. வருஷத்துல ஒருக்கா அப்படி வச்சிருக்கிறானுங்க நமக்குன்னு சொல்லி. அப்ப என்ன செய்யறாங்க பிள்ளைகள், இந்த நாள்ல மாத்திரம் அவங்களுக்கு வாழ்த்துதல் சொல்றதும், அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு ஏதாவது கொடுக்கறதும், ஏதாவது எங்கேயாவது கூட்டிட்டு போய் ஏதாவது காரியங்களை செய்யறதும், அதே நேரத்துல ஏதாவது உங்களுக்கு கொடுத்தா நன்றி செலுத்துறதும். இல்லையா? யோசிச்சு பாருங்க அன்பானவர்களே, என்னுடைய வீட்டுல, நம்ம வீட்டுல இப்படியான காரியங்கள் நடைபெறுதா? இதெல்லாம் என்னத்தை காட்டுது? கடவுள் கொடுத்த அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாமல் கனம் பண்ணாம போகின்ற காரியத்தை எங்களுக்கு காண்பிக்கிறது எனக்கு அன்பானவர்களே. ரைட்? அடுத்து நாங்க பார்க்கிறோம், ஏன் நாங்க பெற்றோரை கனம் பண்ணணும்? ஏன்? முதலாவது பாருங்க, வாசிக்கிறோம், அது கடவுளின் கட்டளை. தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாகன்னு சொன்னது தாயும் தகப்பனும் இல்ல. அது இந்த உலகத்துல இருக்க ஒரு பெரிய மனுஷன் வந்து சொல்லல, இப்படி தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுடான்னு சொல்லி. யாரு சொன்னா? அது கடவுள் கொடுத்த கட்டளை. ஆகவே அந்த கட்டளைக்கு நாங்க கீழ்ப்படியும் போது கடவுள் அதுல என்ன செய்யறாரு? மகிமைப்படுகின்றார். சரியா? அப்ப ஏன் கனம் பண்ணணும்? நாங்க கனம் பண்ணுவதன் மூலம் கடவுளுக்கு எங்களுடைய மகிமையை நாங்க செலுத்துகிறோம். ஆகவே நாங்க கனம் பண்ணணும். அடுத்து நாங்க வாசிக்கிறோம்,
கொலோசியர் 3:20 பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. ஏன் கனம் பண்ணணும்? கனம் பண்ணி ஏன் கீழ்ப்படியணும்னு சொன்னா அது கடவுளுக்கு பிரியமானது. நானும் நீங்களும் யோசிச்சுட்டு இருக்கோம், சேர்ச்சில் போய் 2 பாட்டை படிச்சாச்சு, 2 ஊழியத்தை செய்து 2 பேருக்கு உதவி செய்து காணிக்கையை போட்டு பல காரியங்களை செய்துட்டு கடவுளை பிரியப்படுத்திட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம கடவுள் சொல்றார், பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படுகிறது கடவுளுக்கு பிரியமானதான். ரைட்? அது அவருடைய கட்டளை, அவர் மகிமைப்படுகின்றார், அது அவருக்கு பிரியமானது. அடுத்து பார்க்கிறோம், எங்களுக்கு இந்த பூமியில ஒரு உருவத்தை கொடுக்கும்படி தேவன் பயன்படுத்திய பாத்திரங்கள் அவங்க. சரியா? நாங்க இந்த பூமியில பிறக்கிறதுக்காக ரைட் கடவுள் என்ன செய்தாரு? அப்படியான 2 பாத்திரங்கள், 2 பேரை கடவுள் தெரிவு செய்து அவங்க மூலம் நாங்க இந்த உலகத்துக்கு வரணும்னு சொல்லி கடவுள் தெரிவு செய்த பாத்திரங்கள். ஆகவே அவங்களுக்குரிய கணத்தை நம்ம கொடுக்கணும். ரைட்? 4ஆவதுல பாக்குறோம் பாருங்க, நம்பர் 4, அவர்களின் அதிகாரத்திற்கு கீழ் வாழ்ந்து அவர்களை கனம் பண்ணும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காரியத்தை நாங்க பார்த்துட்டு வரோம். தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவோம். அதாவது கனம் பண்ணுங்கள் சொல்லும் பொழுது அவங்களுடைய அதிகாரத்துக்கு கீழே வாழ்ந்து அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து அந்த அதிகாரத்துக்கு எங்களை விட்டு கொடுத்து நாங்க அவங்களுக்கு என்ன செய்யணும்? கனம் பண்ணும்படி நாங்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரைட்? அதே நேரத்துல கடவுள் என்ன செய்யறாரு? இப்ப இஸ்ரவேல் மக்களை தீர்க்கதரிசிகள் மூலம் வழிநடத்தின மாதிரி கடவுள் பெற்றோர் மூலமான வழி நடத்துதலை பிள்ளைகளுக்கு என்ன செய்றார்? கொடுக்கிறார். இதை நாங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். சும்மா அதிகாரத்துக்கு மாத்திரமல்ல, அவங்க மூலம் எங்களுக்கு வழி நடத்துதலை கொடுக்கின்றவராக கடவுள் இருக்கின்றார். எனவே அன்பானவர்களே, யோவான் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல 20-21 வசனத்தை நீங்க பிறகு வாசித்து பார்க்கலாம். அதை நாங்க குறிப்பிடல. இந்த வசனத்தை சொல்லப்படுது, உன்னுடைய சகோதரனை, கிட்ட இருக்கிற சகோதரனை நீ பார்த்து அவன் மேல அன்பு செலுத்தாட்டி நீ யாரா? நீ ஒரு பொய்க்காரன். ஏன்னா நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற? கிட்ட இருக்கிற சகோதரனை அன்பு செலுத்துறேன்னு இல்ல, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற? தேவனை அன்பு செலுத்துறேன்னு சொல்ற. தேவனை அன்பு செலுத்துறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிறவன் மேல என்ன செஞ்சுட்டு இருக்க? நீ கனத்தை கொடுக்காம பக்கத்துல இருக்கிற மேல சண்டையும் சச்சரவோடும் நீ அசட்டை பண்ணி கௌரவத்தை இல்லாம செயல்பட்டு இருப்பேன்னு சொன்னா நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற? பொய் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ பொய்யனா இருக்கிறன்னு சொல்ற. அந்த வசனத்திலிருந்து நாங்க எடுப்போம்னு சொன்னா அன்பானவர்களே, இந்த உலகத்துல எங்களுடைய கண்கள் முன்பாக நாங்க காண்ற எங்களுடைய தாய் தகப்பனை நாங்க கனம் பண்ணி அவங்களுக்குரிய மரியாதையை செலுத்தி அவங்களுக்குரிய பணிவிடையை நம்ம செய்யாம பரலோகத்துல இருக்கிறவருக்கு நான் பணிவிடை செய்யறேன், ஊழியம் பண்றேன், பரலோகத்துல இருக்கிற கடவுளுக்கு நான் என்று கனத்தை கொடுக்கிறேன், ஆகவே இந்த மாதிரி ஊழியம்லாம் பண்றேன், அவருக்கு என்னுடைய மகிமையை செலுத்துறேன், அவரை ஆராதிக்கிறேன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம்னு சொன்னா என்ன சொல்றோம்? நம்ம வேதவசனம் சொல்றது நம்ம பொய்யர்கள். பொய். அதாவது உண்மையா கடவுளை கனம் பண்ணி கடவுளை ஆராதிக்கிறவன் தன் தாய் தகப்பனை கனம் பண்ணுவான் என்பதை அந்த வசனங்கள் கூடாக சாராம்சமாக சுருக்கமாக நாங்க பார்க்கிறோம். ரைட்? நீதிமொழிகள் 30:17 வாசிக்கிறோம், தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை, இந்த கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். ரைட்? என்ன சொல்ல வருது அந்த வசனத்தின் மூலம் நாங்க பார்க்கிறோம்? அவ்வளவு பாரதூரமாக ரைட் இப்படியான கொடூரமான காரியம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நீங்க என்ன செய்யாட்டி, உங்களுடைய பெற்றோர்களை கனம் பண்ணாட்டி, நீங்க அவங்களை அசட்டை பண்ணுனா இப்படியான தண்டனைகள் காரியங்கள் வரும் என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு கூறுகிறத நாங்க பார்க்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? அடுத்து பாருங்க, 2 தீமோத்தேயு 3:15 இப்ப என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இப்ப நம்ம சொல்லுவோம் அநேக பிள்ளைகள் இப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்குது. பெற்றோருக்குரிய முழுமையான கனத்தை செலுத்தாம ரைட் கடவுளுடைய வார்த்தை முழுவதுமாக மீறி இப்படித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கும்னு நாங்க சொல்லி நாங்க யோசிப்போம். அப்ப இந்த இடத்துல நாங்க அநேக பெற்றோர்கள் இருக்கிறோம் இல்லையா? இப்ப நிறைய குழந்தைகளை பிள்ளைகளை நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரைட்? பெற்றோர்கள் சில நேரங்கள்ல
இந்த பிள்ளைகளுடைய இப்படியான வாழ்க்கைக்கு ஒரு காரணமாகவும் இருக்கலாம் என்பதை நானும் நீங்களும் மறக்கவும் கூடாது. இவ்வளவு காரியம் பார்த்தா அப்ப நாங்க பெற்றோர்கள் என்ன நினைப்போம், என் பிள்ளை இப்படித்தான் செய்யுது, இந்த பாரு நீ பார்த்துக்கொண்டா, நீ இப்படித்தான் செயல்படுற, நீ இப்படி இப்படிலாம் நடந்து கொள்ற, ரைட், இப்படி வாய் அடிக்கிற, இதெல்லாம் நாங்க சொல்லுவோம் இந்த வசனங்கள்லாம் வச்சு. ஆனால் சில நேரங்கள்ல பெற்றோர்களாகி நாங்க கூட இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம், ரைட். ஏன்னு சொன்ன அன்பானவர்களே, வேத வசனம் பெற்றோர்களுக்கு கொடுக்கிற காரியம் என்ன, அதாவது பிள்ளைகளை எப்படியாக நாங்க வளர்க்கணும், அதாவது அவங்க பெற்றோர்களை கனம் பண்ணும்படியாக அவர்களை வழிநடத்த வேண்டிய கடமை பொறுப்பு தாய் தகப்பனுடையதா இருக்கு, ரைட். பாருங்க 2 தீமோத்தேயு 3:15 சொல்லப்படுது, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். என்னது, பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது அங்க எழுதுறாரு, நீ சிறு வயது முதல் கடவுளுடைய வார்த்தையை அறிந்தவன். என்னது, பரிசுத்த வேத எழுத்துக்களை அறிந்தவன், உன்னை உள்ளவனாக மாற்றும் பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ அறிஞ்சிருக்கிற. ஒரு எழுத்தாளர் அழகா எழுதுறாரு, இது எழுதும் பொழுது, இதுக்கு விளக்கம் எழுதும் பொழுது என்னன்னு சொன்னா, இந்த தீமோத்தேயுடைய தாய் தன்னுடைய மகனுக்கு பாலை மட்டும் கொடுத்து வளர்க்கலையா, சின்ன வயசுல இருந்து அவனுக்கு கடவுளுடைய வார்த்தையும் ஊட்டி வளர்த்தாள். அது உனக்கு தெரியும், அப்படி தீமோத்தேயை வளர்த்தாள். எனவே அன்பானவர்களே, நானும் நீங்களும், அதாவது பெற்றோர்கள் பிள்ளைகள் தங்களை கனப்படுத்தும்படியாக, மூத்தவர்களை கனப்படுத்தும்படியாக அந்த பிள்ளைகளை கடவுளுடைய வார்த்தையில சிறு வயதிலிருந்து வளர்க்க வேண்டிய முக்கியமான கடமையில நானும் நீங்களும் இருக்கிறோம் என்பதை ஞாபகத்துல வைத்துக் கொள்ளலாம். தீமோத்தேயுடைய தாய் சிறு வயதிலிருந்து கடவுளுடைய வார்த்தையை அவனுக்கு ஊட்டி வளர்த்தார். நீதிமொழிகள் 22:6 வாசிக்கிறோம், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். இது வாக்கு தத்தம், சரியா? இப்ப கனம் பண்ண மாட்டேங்கிறான்னு சொன்னா அப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கல, அவன் நடக்க வேண்டிய வழியில அவனை நம்ம நடத்தல. நடத்தாதனால அவன் முதிர் வயதில் என்ன செய்துட்டான், வாலிபன் ஆகும் பொழுது அதை விட்டுட்டான் அவன். ஆனா வேதவசனம் சொல்லுது, நீ நடக்க வேண்டிய வழியில அவனை நடத்தினான், கடவுளுடைய வார்த்தையில அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து நீ நடத்தினா அவன் என்ன செஞ்சிருக்க மாட்டான், அதை முதிர் வயதுல கூட அவன் விட மாட்டானா. ஏன் விட மாட்டான்னு சொன்னா, கடவுளுடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. அந்த வார்த்தையின் மூலம் ஒருவனை பயிற்றுவிக்கும் பொழுது அந்த வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருக்கிறதுனால அந்த வார்த்தை என்ன செய்யாது, போயிட்டு சும்மா திரும்பாது. வேத வசனம் நமக்கு சொல்லித்தர சத்தியம். அது நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். எனவே அந்த ஊக்கத்தோடு அவனுக்காக நாங்க ஜெபித்து கடவுளுடைய வார்த்தையை சிறிது சிறிதாக அவனுக்கு நாங்க கற்றுக் கொடுக்க வேண்டியது, அந்த கடவுளுடைய வார்த்தையில பயிற்சி கொடுக்க வேண்டியது முக்கியம் எனக்கு அன்பானவர்களே. ரைட். 1 ராஜாக்கள் 18:12 வாசிக்கிறோம், உமது அடியானாகிய நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கின்றவன். சிறு காலத்திலிருந்து கடவுளுக்கு பயந்து நடக்கின்றதை அங்க ஒரு தாசன் வெளிப்படுத்துகிறத நாங்க பார்க்கிறோம் அன்பானவர்களே. ரைட். இப்ப நானும் நீங்கள் கிறிஸ்தவர்களா இருக்கிறனால ஒரு விஷயத்தை நாங்க அறிந்து கொள்ளணும். என்னன்னு சொன்னா, இன்றைக்கு கடவுளுடைய வார்த்தையை நம்ம கற்றுக் கொடுக்கிறோம், இல்லைன்னு இல்லை. வீட்டுல பைபிள் வாசிக்க வைக்கிறோம், சர்ச்சில் சண்டே ஸ்கூல்ல சேர்த்து விட்டு பைபிள் வார்த்தைகளை படிக்கும்படி, பாடங்களை படிக்கும்படி அவங்களை ஊக்குவிக்கிறோம், இல்லையா? எல்லாம் செய்யறோம். ஆனால் அன்பானவர்களே, அவன் வேத அறிவுல சில நேரம் வளர்ந்திருப்பான், வசனங்கள்லாம் ஞாபகம் இருக்கும். ஆனால் நம்ம இன்னும் ஒரு வேலையை நம்ம செய்யாம விட்டுட்டோம். என்னது? இந்த நீதிமொழிகள் 22:6 சொன்ன, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அதாவது அன்பானவர்களே, கடவுளுடைய வார்த்தைக்கு, அந்த வார்த்தையை படிப்பது மாத்திரம் அல்ல, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் அவனை நம்ம என்ன செய்யணும், பழக்க வேண்டும். பொய் சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லிக் கொடுப்பது மாத்திரமல்ல, அது சத்தியத்தை அவன் மனசுல நிறுத்தி விடுவது மாத்திரமல்ல, பொய் சொல்லாமல் இருக்கும்படிக்கு அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியவங்களாகவும் பெற்றோர்கள் இருக்கிறோம் அன்பானவர்களே. இந்த போட்டோல இருக்கிற மாதிரி நம்ம என்ன சொல்லுவோம், சில நேரங்கள்ல அவனை பிடிச்சி ஜெபி ஜெபின்னுவோம், நம்ம என்ன செய்ய மாட்டோம்,
ஜெபிக்கவே மாட்டோம். நம்ம ஜெபிக்கிறது ஒரு நாள் கூட அவன் பார்த்திருக்க மாட்டான் இல்லையா? பாருங்க, பிள்ளைகளுக்கு வேத வார்த்தை சிறு வயதிலிருந்து கற்றுக் கொடுத்து குடும்பமா இருந்து வேத வார்த்தைகளை கற்றுக்கொள்வதும், குடும்பமாக நாங்க கற்றுக்கொண்ட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதையும், அப்பா படிச்ச அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை புள்ள அவன்ல என்ன செய்ய வேண்டியிருக்கு, பார்க்கணும். ரைட்? அதே நேரத்துல கடவுளுக்கு பயப்படுகிற பயம் அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் இருக்கிறது, அந்த அதிகாரம் உள்ளவர்கள்கிட்ட இருக்கிறத, அந்த அதிகாரத்துக்கு கீழே இருக்கின்ற பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டியிருக்குது, பார்க்க வேண்டியிருக்குது. இன்றைக்கு இப்படியாக அன்பானவர்களை, பிள்ளைகள் பெற்றோர்களை கனம் பண்ணும்படியாக அவங்களை நடத்த வேண்டிய அந்த முக்கிய பொறுப்பை நாங்க சரியா செய்யறவங்களா இருக்கிறோமா? ஒரு புத்தகத்துல இதுக்கு விளக்கம் எழுதுகிறவர் அழகா எழுதுறார். ரைட்? ஒரு செடியை நாட்டிட்டு என்ன செய்யணுமா, அதுக்கு தண்ணி நீர் பாய்ச்சணும். நீர் பாய்ச்சும் பொழுதுதான் என்ன நடக்கும், அது தொடர்ந்து நீர் பாய்ச்சும் பொழுது தேவையான நீரை உறிஞ்சி அது வளரும். அதே மாதிரி கடவுளுடைய வார்த்தையினால நம்முடைய பிள்ளைகள் போஷிக்கப்படும் பொழுதுதான், ரைட், அந்த வார்த்தையை வாசித்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பிள்ளைகள் வளரும் போதுதான், ரைட், அந்த பிள்ளைகள் பெற்றோரை கனம் பண்ணுகிறவர்களாக இருப்பாங்களாம். பாருங்க, நான் மேல எழுதியிருக்கோம் என்னது, கடவுள் பயத்தில் வளர்க்கும் போது பிள்ளைகளை, ரைட், அவங்க என்ன செய்வாங்களாம், கடவுளுடைய பயத்துல வளர்றவங்க என்ன செய்வாங்களாம், பெற்றோரை கனம் பண்ணுகிறவர்களாக இருப்பார்களாம். இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்ன அன்பானவர்களே, நானும் நீங்களும் நம்மை கனம் பண்றதுக்காக பிள்ளைகள் என்ன செய்ய பார்க்கிறோம், வளர்க்க பார்க்கிறோம். அப்பாவுக்கு இப்படி நீ பேசக்கூடாது, அம்மாவுக்கு இப்படி நீ பேசக்கூடாது, இப்படி செயல்படக்கூடாது, இந்த காரியங்களை, ஒழுக்கமான காரியங்களை சொல்லி வளர்க்கிறோமே அல்லாமல் கடவுளுக்கு பயந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நாங்க அவங்களுக்கு சில நேரங்கள்ல காட்டாம போறோம். ஆனால் அந்த பயத்துல வளரும் பொழுது நம்மை கனம் பண்ணுகின்ற காரியம் சுலபமாக, இலகுவாக, இயல்பாக அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரும் என்பதை நாங்க பார்க்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? 2 கொரிந்தியர் 12:14 ஸ்கிரீன்ல இருக்கு. அந்த வசனத்தின் 2வது பகுதியில நாங்க வாசிக்கிறோம், பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். சரியா? அப்ப என்ன பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும்? பேங்க்ல காசு மட்டும் சேர்த்து வச்சா போதுமா? படிப்பு மட்டும் கொடுத்துட்டா போதுமா? அந்த கடவுள் பயம், கடவுளுக்கு கீழ்ப்படுகின்ற அந்த பயிற்சி, அவைகளை கொடுக்கும் பொழுதுதான் அவன் என்ன செய்யறான், நாங்க என்ன செய்யறோம், அந்த பிள்ளைகளுக்கு அதை பொக்கிஷமாக நம்ம சேர்த்து வைக்கிறோம் அன்பாளர்களே. கடவுளை நாங்கள் பொக்கிஷமாக சேர்த்து வைக்கிறோம். கடவுளுடைய வார்த்தையை சொல்லிக் கொடுப்பது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. சரியா? ரைட். அடுத்து நாங்க பாக்குறோம், எப்படி பிள்ளைகளுக்கு நாங்க சொத்துக்களை சேர்த்து வைக்கலாம், எப்படி அவங்கள பெற்றோர்களை கனப்படுத்தும்படி வளர்க்கலாம் என்பதை நாங்க பார்த்து கொண்டு வரோம். அடுத்த காரியம் என்னன்னு சொன்னா, எபேசியர் 6:4 வாசிக்கிறோம், பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை என்ன செய்வான், வளர்ப்பீர்களாக. சரியா? ரைட்? அப்ப பிள்ளைகள் பெற்றோர்களை கனம் பண்ணணும்னு சொன்னா அவங்க என்ன செய்யணுமா, நாங்க பெற்றோர்கள் அவங்கள கோபப்படுத்த கூடாது. எப்படி கோபப்படுத்துறோம் நம்ம? சில நேரங்கள்ல எப்பெல்லாம் கோபம்னா பிள்ளைகளுக்கு, இப்ப நம்ம சொல்லி கொடுப்போம் வீட்டுல, ரைட், நீ பொய் சொல்லக்கூடாது, நீ களவு பண்ணக்கூடாது, அப்படிலாம் சொல்லி கொடுத்துட்டு நம்மளே அவங்க முன்னுக்கு உட்கார்ந்துட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருப்போம், அவங்களுக்கு நல்லா விளங்கும், விளையாண்டு கொண்டிருக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான சிசிடிவி கேமரா அவங்க, ரைட், அப்பா என்ன பேசுறாரு, அம்மா என்ன பேசுறாங்க எல்லாம் விளங்கும், அவங்களுக்கு நல்லா புரியும். இப்ப நானும் நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பிள்ளைகளுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு நாங்க பொய்ய சொல்லி கொண்டு, நாங்க ஏமாத்திக்கிட்டு, நாங்க காரியங்களை செய்து கொண்டு போகும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னா, என்ன நடக்குது, அவன் ஒரு நாள் பொய் சொல்லும் பொழுது அப்பா பிடிச்சி அடின்னு அடிக்கிறார். எங்க இருந்து வந்துச்சு உனக்கு இந்த பழக்கம்? என் பிள்ளை இப்படி நீ பொய் சொல்லலாம்னு சொல்லி நல்லா அடிக்கிறது, குத்துறது. அந்த நேரத்துல அவனுக்கு சொல்ல தெரியாது, உங்ககிட்ட இருந்தா சொல்ல தெரியாது, ஏன்னா அவன் பயப்படுறான். ரைட்? அது ஒரு எரிச்சலை, ஒரு கோபத்தை, அதாவது குடும்பத்தில இருந்து தங்களுக்கு அந்த அதிகாரம் பயன்படுத்துகிற விதம் துஷ்பிரயோகமா இருக்கு. ரைட்? புதிய ஏற்பாட்டுல பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, மோசே கொடுக்கிற கட்டளை எல்லாத்தையும் படிச்சு கொடுக்குறாங்களாம் பரிசேயர், வேதபாரகர்கள். ஆனா அதுபடி அவங்க செய்யறது கிடையாதான்.
அது மாதிரி முரணா இருக்குது பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, ரைட்? அதனால அந்த அந்த காரியம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு எரிச்சலை, ஒரு கோபத்தை உள்ளுக்குள்ள அவங்களுக்கு என்ன செய்யுது, ஏற்படுத்துகிறதாக இருக்கும், ரைட்? உள்ளுக்குள்ள ஒரு மன அழுத்தத்தை அது ஏற்படுத்தி எரிச்சலை ஏற்படுத்துகிறதாக இருக்கும், ரைட்டா? அப்ப நாங்க சொல்றத நாங்க அந்த காரியத்தை செய்து கொண்டு பிள்ளை அதை செய்யும் பொழுது அவனை அடிச்சு துன்புறுத்துறது. அதே மாதிரி இப்ப 2 பிள்ளைகள் இருந்தா ஒரு பிள்ளைக்கு நாங்க வேற்றுமை காட்டுறது. இது வந்து நாங்க வேணும்னு கூட சில நேரங்கள் செய்யறது இல்ல, நமக்கே தெரியாம சில நேரங்கள் அந்த காரியத்தில் நாங்க ஈடுபடும் பொழுது பிள்ளைகளுக்கு அது உணர்வுக்கு வரும், ரைட்? அந்த காரியம் அவங்களுக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்தும். அதே போல பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு, அவங்களுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அதை விட மேன்மையான காரியங்களை அவங்கள்ட்ட எதிர்பார்க்கிறது. அவனுக்கு இவ்வளவு தான் எழுத முடியும், அவனுக்கு இவ்வளவு தான் செய்ய முடியும்னு சொன்னா அவனை போட்டு கஷ்டப்படுத்தி நீ இப்படி செய்யணும் அந்த மாதிரி செய்யணும்னு எதிர்பார்க்க. அதாவது சொல்லுவாங்க என்னது, அம்மா அப்பா டாக்டர் ஆகணும்னு விரும்பி இருப்பாங்க, ஆனா டாக்டர் ஆக முடியல. பிள்ளை என்ன செய்யணும், அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்களுடைய ஆசை அந்த பிள்ளைகள் மேல திணிச்சு அவனை ஒரு டாக்டர் ஆக்கி பார்க்கணும்னு சொல்லி சுயநலமா செயல்படுறது. சொல்லுவாங்க என்னது, சிலருக்கு வந்து ஒவ்வொரு பாடம் நல்லா வரும், ஒவ்வொரு பாடம் வராதுன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒவ்வொரு துறையில ஒவ்வொருத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப சில நேரங்கள்ல அந்த பிள்ளைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு காரியத்தை அந்த பிள்ளைல திணிச்சு, அதாவது இப்ப உதாரணம் சொல்றேன் என்னது, ஒருத்தனுக்கு நல்லா பாட்டு படிக்க வரும், ஒருத்தனுக்கு பாட்டு படிக்க வராது, ரைட்? அப்ப நாங்க என்ன செய்யறோம், நீ படிச்சே ஆகணும்னு சொல்லி திணிக்கிறது. இது வந்து உதாரணம் சொன்னேன், இப்போ வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் பாட்டு படிக்க இது ஒரு உதாரணத்துக்கு சொன்ன ஒரு விஷயம், அதை எடுத்து கொள்ளாதீங்க, ரைட்? ரைட்? அப்ப அப்படியான அந்த உதாரணத்துக்கு சொன்ன அந்த காரியம், அப்படியான காரியங்களை திணிக்கிறது, இதெல்லாம் பிள்ளைகளுக்கு என்னத்தை கொண்டு வருமா, ஒரு கோபத்தை, ஒரு எரிச்சலை கொண்டு வரும். அதே போல அடிக்கடி புத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் என்னது, இதை செய்யாத, அதை செய்யாத, இதை எடுக்காத, அதை எடுக்காத, அப்படி போகாத, இப்படி, எந்த நேரமும் முழு நாளும் இது ஒரு ஒரு எரிச்சலை, ஒரு கோபத்தை உண்டு பண்ணுகின்ற குணத்தை அவனுக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள ஏற்படுத்தும். சில நேரங்கள்ல வேற யாரையோடையாவது நமக்கு கோபமா இருக்கும், அது எங்களுடைய சர்ச்சிலையா இருக்கலாம், அல்லது நம்ம வேலை செய்யற இடத்துலயா இருக்கலாம், அல்லது பக்கத்து வீட்டுல உள்ளவங்களையா இருக்கலாம். அந்த கோபத்தை என்ன செய்யறது, பிள்ளை ஒரு சின்ன பிள்ளை விட்டோன்னா போட்டு அட்டி அட்டின்னு அடிக்கிறது. அவன் பாப்பா என்னடா இது, அவ்வளவு அடி அடிக்கிறதுக்கு, இவ்வளவு கோபமா இவங்க செயல்படுறதுக்கு, இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சேனா யோசிப்பான். அந்த காரியம் ஒரு கோபத்தை, எரிச்சலை ஏற்படுத்தும். இதெல்லாம் என்னத்தை கொண்டு வரும்னு சொன்னா அன்பானவங்களே, பெற்றோர்கள் மேல இருக்கின்ற கனத்தை குறைக்க பார்க்கும் இந்த விஷயம் எல்லாம். பெற்றோர் மேல இருக்க கனத்தை அது இல்லாமல் செய்யறதுக்காக செய்யறதான காரியமாக இருக்கும் என்பதை நாங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும், ரைட்? அப்ப பிள்ளைகிட்ட அதிகப்படியான வேலைகளை வாங்குறது, ரைட்? எதிர்பார்ப்புக்கு மேலாக அந்த பிள்ளைகளை செயல்பட வைக்கிறது, நம்ம மாதிரி அவங்க யோசிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய காரியங்களை செயல்படுத்துறது. சில இடங்கள்ல பிள்ளைகளை விளையாட கூட விடுறது இல்லை. சில இடங்கள்ல பிள்ளை ஓடி போய் விழுந்துட்டான்னு வைங்களேன், அழுகிறான், துடிக்கிறான் வழியில. சில இடங்களை பார்த்திருப்பீங்க, அப்பா அம்மா என்ன செய்வாங்க, அந்த வழியில துடிச்சிட்டு இருப்பான், அந்த இடத்துல போய் இன்னும் 2 அடி அடிக்கிறது, உனக்கு சொன்னேன் தானேன்னு சொல்லிட்டு, ரைட்? என்னடா அவன் பார்ப்பான், இந்த வழியில இருந்து எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும்னு பார்த்தா இன்னும் என்னைய போட்டு குத்துனா என்ன அர்த்தம், ரைட்? ஒரு மன அழுத்தத்தை, ஒரு எரிச்சலை அவங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் ஏற்படுத்தும் அன்பானவர்களே, ரைட்? இன்னும் சில இடங்கள்ல அவங்க ஏதாவது தப்பு செஞ்சதுக்கு பிற்பாடு, ஏதாவது தவறு செய்துட்டாங்கன்னு சொன்னா தூக்கி அட்டி அட்டின்னு அடிக்கிறது, பயங்கரமா தண்டிக்கிறது, ரைட்? ஆனா இங்க வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நீங்க அப்படி கோபப்படுத்தவும் கூடாது, கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. சரியா? நாங்க பார்ப்போம். அத ஒரு சம்பவம் நடக்குது, ரைட்? இதுல இருந்து நாங்க இன்னும் தெரிஞ்சு கொள்ளலாம் எப்படி பிள்ளைகளை கோபப்படுத்துறோம் நம்ம, ரைட்? சவுல், அவனுக்கு ஒரு அழகான மகன் இருந்தார், யோனதான், ரைட்? இப்ப பாருங்க அந்த வசனங்களை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 20:30-33. அப்பொழுது சவுல் யோனதான் மேல் கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து, ரெண்டகமும் மாறுபாடும் உள்ளவளின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ. என்னன்னு ஏசுறாரு பாருங்க, தன்னுடைய பிள்ளைய எப்படி சபிக்கிறாருன்னு பாருங்க. தன்னுடைய அம்மாவை வச்சு என்ன சொல்றாரு பாருங்க. அம்மா வந்து எப்படியாப்பட்டவளாம், ரெண்டகமும் மாறுபாடும் உள்ளவா, அவளுக்கு பிறந்த மகன்டா நீனு, ரைட்?
நீ வெட்கமான செயலில் ஈடுபடுற. ரைட்? பாருங்க, உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் நீ எப்படி செயல்படுறியா? ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறாய். யார தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறாரு? தாவீதுக்கு நண்பனா இருக்கிறார். ரைட்டா? தாவீதுக்கு நெருங்கிய நண்பனா இருக்கிறார். ஆனா சவுலுக்கு தாவீது யாரு? சவுலுடைய பார்வையில தாவீது எதிரி. மகனுக்கு என்ன சொல்றாரு? எனக்கு எதிரியா இருக்கிறான், நான் அவனை கொல்லணும். ஆனா நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற? அவனோட போய் நீ சொந்தம் பாராட்டிட்டு இருக்கிற. நம்மளும் சொல்லுவோமா இல்லையா? நம்முடைய நிறைய சொந்தக்காரங்க இருப்பாங்க. சில சொந்தக்காரங்க சொல்லியிருப்போம், உன் சாவுக்கு கூட நான் வரமாட்டேன், வைராக்கியம் வச்சிருப்போம். அந்த வைராக்கியத்தை பிள்ளைக்கும் சொல்லிக் கொடுப்போம். இந்த பாரு, அவன் என்னுடைய பரம்பரை எதிரி, சொந்தக்காரனா இருந்தாலும். ஆனாலும் அவனோட, அதனால நீ என்ன செய்யாது, அவனோட எந்த விதமான தோழமையும் சொந்தக்காரவங்க அந்தக்காரவங்க சொல்லி போகக்கூடாதுன்னு சொல்லி சில நேரங்களில் நம்ம பிள்ளைகளுக்கு அந்த நம்முடைய பகையை அவங்க மேல திணிக்கிறவங்களா இருக்கும். இதெல்லாம் நம்ம மேல இருக்கிற கனத்தை இல்லாமாக்குற செயல் அன்பானவர்களே. பெற்றோர்களே செய்து கொள்ற வேலை. ரைட்? அடுத்த வசனம் பாருங்க. ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் நீயானாலும் உன் ராஜ்யபாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்திலே கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். ரைட்? அப்ப யோனதான் பாருங்க, தன் தகப்பன் சவுலுக்கு பிரதி உத்தரமாக அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும், அவன் என்ன செய்தான் என்றான். அவன் நியாயம் கேட்கிறான் அப்பா கிட்ட. ஏன்ப்பா இவ்வளவு கோபமா இருக்கிறீங்க? அவன் என்னத்தான் அப்படி செஞ்சிட்டான் பாவம்? அப்பொழுது சவுல் என்ன சொல்றாரு பாருங்க, அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தான், ஆகையால் தாவீதை கொன்று போட தன் தகப்பன் தீர்மானிக்கிறான் என்பதை யோனதான் அறிந்து கொண்டு என்ன செய்தான்? ஈட்டி எடுத்து அவனை குத்த போறான். கேள்வி கேட்கப்படாது. அப்பா கிட்ட நியாயமா கேட்கிறான். அந்த மனுஷன் தாவீது என்ன பாவம் செஞ்சான்? நீ இவ்வளவு கோவப்படுறதுக்கு, அவனை கொல்றதுக்கு அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? அப்ப என்னுடைய நண்பனை நான் பேசி ஒண்ணுமே அவனை லாவகமா பேசி அவங்ககிட்ட கொண்டு கொல்றதுக்கு கொண்டு விட சொல்றீங்களா அப்பா? ஏன் இப்படி நீங்க நியாயம் இல்லாம நடந்து கொள்றீங்கன்னு சொல்லும் பொழுது அவருடைய அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துறாரு பாருங்க. ஈட்டி எடுத்து அவனை கொல்ல போறார். அப்படி கொல்ல செயல்பட்டதுனால என்ன நடந்துச்சு பாருங்க. அடுத்த வசனம், கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்திருந்து போய் அமாவாசையின் மறுநாளாகிய அன்றைய தினம் போஜனம் பண்ணாதிருந்தான். தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மன நோவாய் இருந்தது. எப்படி எழும்பி போனானா? கோபமாய் பந்தியை விட்டு எழுந்து போனான். ரைட்? கோபப்படுத்தாதிருங்கள் உங்களுடைய பிள்ளைகளை என்று சொல்லி நாங்க எபேசியர் 6:4 வாசிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? இங்க எப்படியான கோபம் வந்துச்சு? அநீதியான ஒரு செயலுக்கா, அந்த சரியான முறையில நடந்து கொள்ள விரும்புறான் மகன், அந்த காரியத்தை விரும்பாம அவன் மேல தன்னுடைய பகையை திணிச்சு, நான் என்னுடைய விருப்பத்தின்படி நீ செயல்படணும், என்னுடைய கோபத்துக்கு தீனி போடணும்னு சொல்லி செயல்பட்டு பிள்ளைகளை கோபப்படுத்துவது. அன்பானவர்கள், நானும் நீங்களும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் இருக்கணும்னு சொல்லி பைபிள் எதிர்பார்க்கு. அதே மாதிரி பாருங்க, இப்ப தண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு நாங்க கொஞ்சம் பார்த்தோம் இந்த காரியத்தை. தண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டோடைய வசனம் என்ன சொன்னிச்சு பாருங்க. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையினாலும் போதனையினாலும் அவர்களை வளர்ப்பீர்களா? கர்த்தருக்கு ஏற்ற சிட்சை. நம்ம எப்படி சிட்சிக்கிறோம் பிள்ளைகளை? யோசிச்சு பாருங்க. அடின்னு அடிச்சு பிச்சை எடுக்கிறது. நம்முடைய அந்த கோபத்தை அப்படியே முழுமையாக பிள்ளைகள் மேல போட்டு விடுறது. அடிக்க எலும்புனா அடிக்கிறது, குத்த எலும்புனா குத்துறது, எத்த எலும்புனா எத்துறது, தூக்கி நெல்ல கீழே அடிக்க எலும்புனா அடிச்சு போடுறது, பெல்ட்டா கம்பா என்ன வேணும் அவங்க மேல அடிக்கிறது. இன்னொருத்தனோட சண்டை போடுற மாதிரி சட்டையை பிடிச்சி இழுத்து அல்லது கன்னத்துல பலார்னு அரைகிறது. இதெல்லாம் அவங்களுக்கு நம்முடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ற அதே நேரத்துல பிள்ளைகளுடைய மனசுல நம்ம மேல இருக்கின்ற அந்த கனத்தை நாங்க இல்லாம, அதே நேரத்துல அவங்க ஒரு தாயாக, ஒரு மனைவியாக, அவங்க ஒரு தகப்பனாக, ஒரு கணவனாக எப்படி இருக்கணும்ன்றதுக்கான ஒரு மொடலாக நம்ம வீட்டுல இல்லாம போறோம் அன்பானவர்களே. ரைட்? எத்தனை பிள்ளைகள் நம்ம கண்ணத்துல பலார்னு அரைகிறோம் பாருங்க. மத்தவங்களுக்கு முன்னுக்கு, மத்த பிள்ளைகளுக்கு முன்னுக்கு, பப்ளிக்கான இடத்துல எத்தனை முறை நம்முடைய பிள்ளைகளை பிடரியில அடிச்சிருக்கிறோம், கன்னத்துல அடிச்சிருக்கிறோம், கொட்டி இருக்கிறோம். ரைட்? இன்னும் பிள்ளைகளை ஒப்பிட்டு பேசுறது மத்த பிள்ளைகளோட. ஓ மார்க்ஸை பாரு, அவனுடைய மார்க்ஸை பாரு, தூசண வார்த்தையில கூட சொல்லி ஒப்பிட்டு பேசுறது.
இவ்வளவு அராஜகமான காரியங்கள்லாம் செய்துட்டு பிள்ளைகள் உங்களை கனம் பண்ணணும்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. சில நேரம் பிள்ளைகள் பயத்துல நடிக்கலாம். சொல்லுங்கடா, சொல்லுங்கம்மா, சரி சரின்னு நடிக்கலாம். ஆனால் அது உண்மையாக கீழ்ப்படியாது. அது சரியான வயசு வரும் பொழுது உங்களை அது எதிர்க்கும். இப்படி துன்புறுத்துறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் கடவுள் கொடுக்கல. கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷை அப்படின்னு சொல்லும் போது என்னது, அந்தந்த நேரத்துல அவங்களுக்கு காரியங்களை சொல்லி கொடுக்கிறது. அவங்க தவறும் பொழுது கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷை என்னது, ஆண்டவருக்கு இது விரோதமானது, ஆண்டவருக்கு இது சந்தோஷத்தை கொண்டு வந்து தராது என்பதை காண்பிக்கிறது. தேவைப்பட்டா திரும்ப பாவிங்கன்னு சொல்லும் பொழுது சின்ன சின்ன சிக்ஷைகளை அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம், கடவுள் எங்களுக்கு கொடுக்கிற மாதிரி. ரைட்? ஆனால் இப்படி அடித்து துவைச்சு எடுத்து இப்படித்தான் திருத்துவேன், கோவம் வந்துருச்சு எனக்கு, நான் டிசிப்ளின் பண்றேன் என் பிள்ளைய, இப்படி நான் வளர்க்கிறேன்னு சொல்லி நம்ம செயல்படுறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. ரைட்? அப்ப அன்பானவர்களே, நாங்க கடைசியா பாக்குறோம், கடவுள் இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு மகனாக இருந்தார். சீக்கிரமா பார்ப்போம். 104:1 என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர், மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். ரைட்? மல்கியா 1:6 நாங்க வாசிக்கிறோம், குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே, என் சேனைகளின் கர்த்தர் என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார், அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினால் அசட்டை பண்ணினோம் என்றீர்கள். சரியா? நாங்க என்ன செய்யறோம், நம்ம பிள்ளையில நான் தான் அப்பா அப்படின்னு அடின்னு அடிக்கிறோம், கோவப்படுத்துறோம். சரியா? ஆனா இங்க நாங்க பார்க்கிறோம் வேத வசனத்துல, எங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறார், நானும் நீங்களும் பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்ப அந்த அப்பா கேட்கிறாரு, நான் அப்பாவா இருந்தா எனக்குரிய கணம் எங்க, எங்க உங்களுடைய கணம்? பெற்றோர்களாக இருக்கிற நாங்க யோசிச்சு பார்க்கணும். இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு மாத்திரம் அல்ல இது, இந்த தாயின் தகப்பனையும் கணம் பண்ணு. நம்முடைய தாய், நம்முடைய தகப்பன், நம்முடைய சகோதரர் எல்லாமே நம்முடைய ஆண்டவர், அவருக்கு பிள்ளைகளாக நாங்க இருக்கிறோம். அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இப்ப கேட்கிறாரு, அப்படி நீங்க பிள்ளைகளா இருந்தா, நான் வந்து உங்களுடைய அப்பாவா இருந்தா எனக்குரிய கணம் எங்க? யோசிச்சு பாருங்க. நானும் நீங்களும் கடவுளால இப்படி அடி வாங்க வேண்டியவங்க, நம்ம செய்யற அநியாயத்துக்கு, இல்லையா? ஆனா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், நம்ம பிள்ளையில போட்டு அடிச்சுட்டு இருக்கிறோம். கடவுள் கேட்கிறார், நீங்க என்னைய கணம் பண்றீங்களா? ரைட்? ஆண்டவர் பாருங்க என்ன சொல்றாரு, என்னுடைய நாமத்தை அசட்டை பண்றீங்க. நிறைய இடங்கள்ல உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, கணவன் மனைவி வாழ்க்கையில, திருச்சபையின் வாழ்க்கையில, சமூக வாழ்க்கையில நீங்க தேவனை அசட்டை பண்ணி அவருக்குரிய கணத்தை கொடுக்காம அவரை கோபம் ஊற்ற செயல்கள பிள்ளைகளாக நீங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்க. எங்க அவருடைய கணம்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஏன்னா அன்பானவர்களே, அவர் எங்களை பெற்று எடுத்த ஆண்டவர், எங்களை படைத்தவர் அவர், இல்லையா? அவருக்கு அந்த அதிகாரத்துக்குள்ளதான் நானும் நீங்களும் இருக்கிறோம். ரைட்? அவர் பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு நல்ல மகனாக இருந்தார்னு சொல்லி 6:38 வாசிக்கிறோம். யோவான், என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறேன். கடவுள் கேட்கிறார், எனக்குரிய கணம் எங்கன்னு சொல்லி நம்மளை பார்த்து கேட்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? அவருடைய சித்தத்தை செய்யாம, அவருக்கு முரட்டாட்டம் பண்ணி, கீழ்ப்படியாம, கோபத்தை ஊற்ற பிள்ளைகளா நானும் நீங்களும் இருக்கிறோம். ஆனால் அவருடைய ஒரே பேரான குமாரன் வந்து என்ன சொல்றாருன்னா, அவருடைய சித்தம் எதுவோ, அவருடைய விருப்பம் எதுவோ அதை மாத்திரம் செய்யறதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு சொல்றாரு. நானும் நீங்களும் நம்முடைய சுயநல நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். ரைட்? 8:29 யோவான்ல, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. என்ன செய்யறாரா? பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கின்ற மகனாக அவர் இருக்கிறார். ஒரு சின்ன விஷயத்துல கூட பிதாவுக்கு பிரியமாக அவர் நடந்து கொள்ளல. ஆனா நாங்க என்ன எப்படி நடந்து கொண்டிருக்கோம் பிரியமானவர்களே? பிள்ளைகளாக, கடவுளுக்கு பிள்ளைகளாக அவருக்கு என்னென்னலாம் பிரியம் இல்லாத விஷயமோ, எதெல்லாம் அவர் அருவருக்கிறாரோ அதெல்லாம் நாங்க விரும்பி செய்யலையா? அவருடைய சித்தம் இதுன்னு தான் தெரிஞ்சு அதுக்கு முரணா செயல்பட்ட நேரங்கள் எத்தனை அன்பானவர்களே? ஆண்டவர் சொல்றாரு, நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன், அவருக்கு பிரியமானதை செய்யறேன், அவருடைய விருப்பத்தை செய்யறேன், அவரை நான் கனம் பண்றேன்னு சொல்லி யோவான் 8:49 சொல்றாரு.
நம்முடைய கனம் எப்படியாக இருக்குது அன்பானவங்களே? ரைட். அப்ப கடைசியா நாங்க பார்க்கிறோம், நாங்க தேவனுடைய பிள்ளைகள் தேவனை கனம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனின் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இந்த வசனத்துல வந்து ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கப்படுது. என்ன வாக்கு தத்தம்? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்துல உன் நாட்கள் நீடித்திருக்க வேண்டும் என்றால் நீ என்ன செய்யணும்? இந்த பூமியில உன்னுடைய வாழ்க்கை நீடித்திருக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? நீ வந்து பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ரைட். இப்ப என்ன அர்த்தம் இது? அப்ப இளம் வயதுல மரித்து போன சகோதரர்கள் அவங்க வந்து அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியாமல மரித்து போயிட்டாங்களா? நீடித்த வாழ்க்கை பெறலையா? யோசனை வரும் இல்லையா நமக்கு? ஆனா உண்மையான இதுக்கான அர்த்தம் என்ன? அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியாம போகும் பொழுது, நாங்க வாசித்தோம் பழைய ஏற்பாட்டுல என்ன செஞ்சாங்க? கீழ்ப்படியாம போகும்போது தண்டிச்சு பார்த்தாங்க. கீழ்ப்படியாம போகும் என்ன நடந்துச்சு? மூப்பர்கள் இடத்துல கொண்டு வந்தாங்க. மூப்பர்கள் கொடுத்த தண்டனை என்னது? கல் அடிச்சு அவன் கொல்லப்படணும். இது தேவனுடைய கட்டளை. சரியா? அப்ப தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாவிட்டால் உலகத்துல அவன் தவறான பாதைகள்ல சென்று தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சந்தோஷங்களை இழந்து போவான். தேவன் அவனுக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை அவன் இழந்து போவான். மாத்திரமல்ல, நித்திய காலமாக முழுமையான தண்டனைக்குள்ள நரக தண்டனைக்கு ஏதுவானவனாக அவன் மாறி போவான். ஏன்னா தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாட்டு என்ன அர்த்தம்னு சொன்னா, அவன் கடவுளுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறதுனாலதான் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறான். ரைட். தாய் தகப்பன் அவனை கண்டித்தும் அவன் அதை கேட்காம இருக்கிறானா என்ன காரணம்? கடவுள் அவனுக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை வேணான்னு சொல்றான். ஆகவே அந்த கடவுளுடைய வார்த்தையை மீறி நடப்பதினாலே அதுக்குரிய தண்டனையை அவன் வந்து இந்த உலகத்துல அனுபவிப்பவனா இருப்பான். கடைசியாக நரக தண்டனைக்குள்ள அவன் போய் சேருவான் என்பதுதான் அதுக்கான அர்த்தம் அன்பானவர்களே. அப்ப கடவுளுடைய பிள்ளை தாய் தகப்பனை கனம் பண்ணுகிறவன் கடவுளுடைய வார்த்தையை நிறைவேற்றுகின்றான். அவன் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை, கடவுளுடைய அந்த சமாதானத்தை, சந்தோஷத்தை அவன் இந்த உலகத்துல மாத்திரமல்ல நித்திய காலமான அந்த உலகத்திலும் கடவுளோடு வாழ்கின்ற அந்த வாழ்க்கையும் அவன் பெற்றுக்கொள்ளுவான். சரியா? ஹைடல்பர்க் கேட்டகிசம் 104 கடைசியா பார்க்கிறோம், கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதத்தை குறித்து தேவனுடைய வாக்குத்தத்தம் இப்பொழுது பலிக்கிறது. கீழ்ப்படியாத பிள்ளைகள் மனம் திரும்பாத நிலையில் பாவமான வாழ்வுக்கும் முடிவில் நரகத்திற்கும் தங்களை ஆயத்தம் செய்கிறார்கள். சரியா? கடவுளின் ஊழியத்தில் தன் மகிமையை கனத்தை தேடுவது கடவுளை அகௌரவப்படுத்துவதாகும். கடைசியா பார்க்கிற காரியம் என்ன? பெற்றோர்களாகிய நாங்க எல்லா விஷயத்திலும், பிள்ளை வளர்க்கின்ற, பிள்ளையை சிக்ஷிக்கின்ற எல்லா விஷயத்திலும் என்ன செய்யணுமா? கடவுளுக்குரிய கனத்தை நம்ம தேடணும். ஏன்னா நம்ம அவருடைய பிள்ளைகள். அப்ப அவருடைய பிள்ளைகளாக நாங்க அவருடைய கனத்தை தேடும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க? நம்மை கனப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள். எந்த இடத்துல அவருக்குரிய மகிமையை கனத்தை நாங்க கொடுக்காம போறோமோ அதை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் நமக்குரிய கனத்துல தவறு விடுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாங்க அவதானிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே. ரைட். எனவே இந்த நேரத்தில் நாங்க பகிர்ந்து கொள்ளலாம். கொஞ்சம் டைம் ஆயிருச்சு, ஏன்னா அது ஒரு பெரிய பாடமா இருந்ததுனால. ஆனா உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புறேன். எனவே நீங்க இந்த நேரத்துல நீங்க கற்றுக்கொண்ட காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம். தேங்க்யூ வெரி மச். கேக்குது லூக்கா? பாஸ்டர் பைபிள்ல சொல்லப்படுது honor father and mother. அப்ப நான் நினைச்சேன்